வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டான சுக்கா சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பீட்ரூட் கூட்டும் செய்ய போகிறோம். சில பேர் எண்ணெய் ஊற்றாமல் சப்பாத்தி செஞ்சால் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சாஃப்டாக செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் 3 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 7-8 சப்பாத்திக்கு போதும். இதில் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவில் நிறைய தண்ணி சேர்த்து மாவை தளர்வாக பிசையக்கூடாது. சில பேர் நிறைய தண்ணி ஊற்றி மாவு கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு வரட்டு மாவை நிறைய கொட்டி தேய்ப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சோம்னா சப்பாத்தி வரட்டி மாதிரி ஆகிடும். அதோட எண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப இன்னும் ஹார்ட் ஆகிடும். அதனால் மாவு பிசு பிசுன்னு ரொம்ப தளர்வாக இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் தண்ணி ஊற்றினது போதும். இதிலையே இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். மாவை ரொம்ப நேரம் அழுத்தி பிசையணும், அதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சாதாரணமாக நம்ம மாவை பிசைஞ்சிட்டு உடனே சப்பாத்தி செஞ்சாலும் அது ரொம்ப சாஃப்டாக தான் வரும். அது காரணம் நம்ம மாவு பிசைகிறதும் சப்பாத்தி செய்கிற விதம் தான் காரணம். இப்போ நான் மாவை பிசைஞ்சிட்டேன். இதை அப்படியே வச்சிடலாம். இது ஊறணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சைட் டிஷ்ஷு தயார் பண்ணிக்கலாம். நம்ம அது செய்கிற நேரம் வரைக்கும் இந்த மாவு ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நான் ஒரே ஒரு பீட்ரூட்டை சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி கப்பில் 2 ஸ்பூன் அளவு கட் பண்ணின தேங்காயை சேர்த்துட்டு அதோட 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு இஞ்சி 2 சின்ன துண்டு, 4 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு இருப்பு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு 1/2 டீஸ்பூனு, உளுந்து 1/4 டீஸ்பூனு, சீரகம் 1/4 டீஸ்பூனு இது போட்டு இது பொரியிற சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி மாதிரி. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் வேக வச்ச கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி கப்பு கழுவின தண்ணி ஒரு 1/4 கப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகிற மாதிரி வச்சிடலாம். இப்போ பிளேட்டை திறந்து பார்க்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு, ஆனால் கிரேவி திக்காகலை. அதனால் இப்போ இதை கிளறி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் பிளேட்டை போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும், நல்லா கிரேவி திக்காகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், மாவு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாவை நம்ம எடுக்கும்போது தெரியும் கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ மாவை தொட்டு மெல்லுசாக சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம்.
இப்போ சப்பாத்தி தேய்ச்சாச்சு, தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு. இப்போ இதை போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. லேசாக அப்படி கலர் மாறினா போதும். இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப இதை திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், லேசாக உப்பி வருது. இது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இந்த சமயத்தில் ஒரு துணியால் இதை நல்லா அழுத்தி விட்டோம்னா பூரி மாதிரி உப்பி வரும். அல்லது நம்ம ஏற்கனவே செஞ்ச சப்பாத்தியாலே அழுத்தி விடலாம். இது நான் போடுற முதல் சப்பாத்தி. இது ஓரளவுக்கு உப்பி வந்ததுமே இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பக்கம் லேசாக நிறம் மாறிடுச்சு, திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திரும்பவும் திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், புஷ்ஷுன்னு பூரி மாதிரி உப்பி வருது. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த சப்பாத்தியால் அதை அழுத்தி விட்டுட்டு இதை எடுத்துடலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் செஞ்சு முடித்தாச்சு. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், தோசை மாதிரி தவழுது. ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்கலை, ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பீட்ரூட் கூட்டுலையும் 2 ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சாதாரணமாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சுக்கா ரொட்டியாக செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது. நம்ம வயிறு நிறைய கூட சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.